இயேசு கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆயத்தப்படுத்தும் நாட்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவிக்காக தாகித்து ஜெபிக்கும் நாட்களில் நீங்கள் நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தரின் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். முழு ஆவலுடனும் ஊக்கத்துடனும் ஜெபியுங்கள். ஏனெனில் இந்த நாட்களை நாம் இழந்துவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மீண்டும் எளிதில் நமக்கு கிடைக்காமல் போகலாம். இவை ஒரு விசேஷ கிருபை ஊற்றப்படுகின்ற நாட்கள். ஆகையால் இந்த நாட்களில் ஆழ்ந்த ஏக்கத்துடனும் நேர்மையுடனும் ஜெபியுங்கள். இந்த காலத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இதில் சில கிருபையின் நேரங்கள் உள்ளன. உதாரணமாக இயேசு தாமே பரிசுத்தர்களின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிகாலை 3 மணியாக இருந்தாலும் சரி, பிற்பகல் 3 மணியாக இருந்தாலும் சரி, அது அவருடைய மரண நேரம், இரக்கத்தின் நேரம். அந்த நேரத்தில் ஜெபிப்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பயிற்சியாகும். அது நாளின் நடுவே கிருபையால் நிரம்பிய நேரமாகும். எல்லா நாட்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவை, எல்லாமே நல்லவை, ஒவ்வொரு நாளும் கிருபையை கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் ஞாயிற்றுக்கிழமையை நாம் மிகவும் பரிசுத்தமான நாளாக கடைபிடிக்கிறோம். அதுபோலவே எல்லா நாட்களிலும் சில நாட்கள் விசேஷ முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதேபோல் திருவிழா நாட்கள் விசேஷ கிருபையின் நாட்களாகும். அத்தகைய திருநாட்களில் கிருபை அபரிமிதமாக பெருகுகிறது. உதாரணமாக பரிசுத்தர்களின் வாழ்க்கையை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தரின் செயல்களை நாம் காண முடிகிறது. அவர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட நாட்களில் கர்த்தர் அவர்களுக்கு விசேஷ கிருபைகளை அளித்தார். உதாரணமாக ஈஸ்டர் நாளில் புனித ஃபாஸ்டினாவுக்கு ஒரு விசேஷ கிருபை கிடைத்ததை நாம் காண்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இயேசு அவருக்கு ஒரு அனுபவத்தை அளித்தார், ஒரு பரிசுத்த வரத்தை அளித்தார். இனி அவள் சரீர சோதனைகளுக்கு உட்பட மாட்டாள் என்று அறிவித்தார். அந்த நேரத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் அவள் இனி ஒருபோதும் சோதனையை எதிர்கொள்ள மாட்டாள். சாத்தானுக்கு அந்த துறையில் அவளை சோதிக்க அனுமதி இருக்காது. ஆகவே சில குறிப்பிட்ட நாட்களில் கர்த்தர் விசேஷ கிருபைகளை அளிக்கிறார். அத்தகைய அனுபவங்கள் உண்மையாகவே உள்ளன. நிச்சயமாக கர்த்தர் எல்லா நாட்களிலும் செயல்பட முடியும். சில நாட்களில் கர்த்தர் செயல்பட முடியாது, சில நாட்கள் மட்டுமே செயல்பட முடியும் என்பதல்ல. இருந்தாலும் திருவிழா நாட்களுக்கு ஒரு விசேஷ தன்மை உண்டு. அவை கிருபையின் நாட்கள். உதாரணமாக இரக்க திருநாளில் ஈஸ்டருக்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமையில் இயேசு மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறார், உலகமெங்கும் தம்முடைய பேரிரக்கத்தை ஊற்றுவேன் என்று. ஆகவே திருச்சபை இரக்க திருவிழாவை இவ்விதமாக கொண்டாடுகிறது. ஆகையால் இத்தகைய நாட்களின் முக்கியத்துவத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. உதாரணமாக புனித வெள்ளிக்கிழமையை நினைத்து பாருங்கள். அது கர்த்தருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும் நாள். அந்த நாளில் அவருடைய மரணத்தின் மூலம் உலகிற்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து கிருபைகளும் நம்மேல் ஊற்றப்படுகின்றன. அதேபோல் இந்த 10 நாட்கள் காத்திருக்கும் நாட்களாகவும் இந்நாட்களில் விசேஷ கிருபை பெருகி பாய்கிறது. ஆகையால் இந்த நாட்களை அலட்சியமாக நடத்தாதீர்கள், வீணாக கழியவிடாதீர்கள். இவற்றை நாம் இழந்துவிட்டால் இப்படிப்பட்ட இன்னொரு வாய்ப்பு மீண்டும் விரைவில் கிடைக்காமல் போகலாம். நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் விலையுயர்ந்ததாக மதிக்க வேண்டும். இப்போது தேவன் தமது வார்த்தையை ஈவன் ஆன்லைன் வழிகளின் மூலமாகவும் நமக்கு கொடுத்து வருகிறார். ஆகவே அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இந்த நாட்களில், இந்த காத்திருப்பின் நாட்களில் நாம் ஆவியில் கர்த்தருடன் ஒன்றுபட்டிருக்க வேண்டும், ஆவியில் முழுகி இருக்க வேண்டும், இயேசுவுக்கு அருகிலேயே நிலைத்திருக்க வேண்டும், ஜெபத்தில் பரிசுத்த ஆவியோடு ஒன்றிணைந்திருக்க வேண்டும். இதற்காகவே இந்த நாட்களில் ஆவிக்குரிய உதவி வழங்கப்படுகிறது. சமீப நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் இந்த ஊழியங்களில் நேரலையாக இணைந்துள்ளனர். மேலும் பலர் பின்னர் யூடியூப் வழியாக பங்கேற்றுள்ளனர். 10,000கணக்கானோர் இந்த ஆவிக்குரிய கூடுகையின் ஒரு பகுதியாகியுள்ளனர். இதற்காக நாங்கள் முழு ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் தேவனுக்கே செலுத்துகிறோம். இப்பொழுது நமது தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடப்புகளின் முதல் அதிகாரத்திற்குள் நாம் நுழைகிறோம். இந்த அதிகாரத்தின் மூலம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். அப்போஸ்தலர் நடப்புகள் அதிகாரம் 1. தேயோபிலுவே இயேசு செய்யவும் போதிக்கவும் தொடங்கிய எல்லாவற்றையும் அவர் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளைகள் கொடுத்த பின்பு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரை என் முதல் நூலில் எழுதினேன்.
அன்பிற்கினிய தேயோப்பிலுவே, லூக்கா சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடப்புகளையும் எழுதிய சுவிசேஷகரான லூக்கா தேயோப்பிலுவிடம் எழுதுகிறார். இயேசு செய்யவும் போதிக்கவும் தொடங்கிய எல்லாவற்றையும் அவர் பரிசுத்த ஆவியினாலே தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களுக்கு கட்டளைகள் கொடுத்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரை நான் எழுதியிருக்கிறேன். இவ்வெல்லாவற்றையும் முதல் நூலில் பதிவு செய்தேன். முதல் நூல் என்று அவர் குறிப்பிடுவது லூக்கா சுவிசேஷத்தை குறிக்கிறது. பின்னர் வேதாகமம் தொடர்கிறது. துன்பங்களை அனுபவித்த பின் 40 நாட்கள் அவர் அவர்களுக்குள் தோன்றி தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதித்தார். இந்த வார்த்தைகளை நாம் ஒரு விசேஷ நோக்கத்திற்காக எடுத்துக்கொள்கிறோம். துன்பத்திற்கு பிறகு 40 நாட்கள் என்று சொல்லப்படும் போது உயிர்த்தெழுதல் வரை நடந்த நிகழ்வுகள் ஏற்கனவே லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டுள்ளன. அதற்கு பிறகு கர்த்தர் என்ன செய்தார்? அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் தமது சீஷர்களுக்குள் நடந்து சென்றார். கர்த்தர் தமது சீஷர்களுக்குள் இருந்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்தார். அவர் எதை பற்றி போதித்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதித்தார். இங்கே மிகவும் கவனமாக குறித்து கொள்ள வேண்டிய ஒரு சொற்றொடர் உள்ளது, தேவனுடைய ராஜ்யம். இயேசு தொடர்ந்து ஒரே மையமான உண்மையை பற்றியே போதித்தார், தேவனுடைய ராஜ்யம். இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் ஒரு கிறிஸ்தவரின் ஆவிக்குரிய வாழ்க்கை உண்மையில் தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையாகவே வர்ணிக்கப்படலாம். இயேசுவின் அறிவிப்பின் மைய பொருள் தேவனுடைய ராஜ்யம்தான். சுவிசேஷங்களின் முழுவதிலும் இயேசு தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்தார். அவர் சென்ற எல்லா இடங்களிலும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். உதாரணமாக இயேசு தமது பிரசங்கத்தை எவ்வாறு ஆரம்பித்தார்? மனந்திரும்புங்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மீண்டும் அவர் சொன்னார், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய உவமைகள் மத்தேயு சுவிசேஷத்தின் 13ஆம் அதிகாரம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுற்றியே அமைந்துள்ளன. மேலும் இயேசு அப்போஸ்தலர்களிடம் கூறினார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு வருவதை காணும் வரை மரணத்தை சுவைக்க மாட்டார்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யம் என்னும் திறவுகோலால் அதை திறந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் இந்த விஷயங்கள் மிகுந்த தெளிவோடு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக அப்போஸ்தலர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பு இயேசு என்ன செய்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதித்தார். ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொண்டால் அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த புள்ளியிலிருந்து கவனமாக கேளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள உறவு என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அது தேவனுடைய ஆட்சி. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆட்சி காலம். தேவனுடைய ராஜ்யம் என்பதன் அர்த்தம் தேவன் தமது பரமாதிகார ஆட்சியை நடத்துகிறார் என்பதாகும். ஒருவர் இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மேலும் அவர் ஞானஸ்நானம் பெறும்போது, அந்த நபரின் வாழ்க்கையின் நிர்வாகமும் கட்டுப்பாடும் தேவனுடைய கைகளில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு குழந்தை தன் பெற்றோரின் மூலம் சரீர பிரகாரமாக பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை ஞானஸ்நானத்தின் நீரிலிருந்து வெளிவரும்போது அவன் தேவனுடைய பிள்ளையாக வெளிவருகிறான். தேவனுடைய பிள்ளை மட்டுமல்ல, தேவன் ராஜாவாக இருக்கும் ஒரு ராஜ்யத்தின் உறுப்பினராகவும் வெளிவருகிறான். ஆகவே ஒருவர் ஞானஸ்நானத்தின் நீரிலிருந்து எழும்பும் பொழுது அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் உறுப்பினராக அதற்குள் நுழைகிறார். ஆகையால் நாம் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மட்டும் ஆகவில்லை, தேவனுடைய குடிமக்களாகவும் ஆகிறோம். ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மட்டுமல்ல, அவருடைய ஆட்சிக்குட்பட்ட குடிமக்களாகவும் ஆகிறோம். அப்படியானால் ராஜா யார்? ஞானஸ்நானம் பெற்ற ஒருவரின் வாழ்க்கையில் அந்த நேரத்திலிருந்து ராஜா யார்? உச்ச அதிகாரம் யாருக்கு சொந்தம்? பரமாதிகார ஆட்சியாளர் யார்? அவர் தேவனே. ஆகையால் தேவன் ராஜா. அந்த நபர் தேவனால் ஆளப்படும் ஒரு ராஜ்யத்தின் உறுப்பினராகிறார். வேதாகமத்தை, குறிப்பாக மத்தேயு சுவிசேஷத்தின் இறுதி அதிகாரத்தை நாம் ஆராயும் போது இந்த ராஜ்யம் இயேசுவின் வருகையின் மூலம் பூமியில் நிறுவப்பட்டது என்பதை புரிந்து கொள்கிறோம். இருப்பினும் அது இன்னும் அதன் பூரணத்தை அடையவில்லை. அது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் பூரணமடையும்.
அந்த ராஜ்யத்தில் தேவனுக்கு சொந்தமான அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்தின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். அந்த ராஜ்யத்தை சாராதவர்கள் வெளியே தள்ளப்படுவார்கள். இவ்வாறு ஒரு இறுதியான நிறைவு உண்டு. அப்படியானால் நான் என்ன சொல்லுகிறேன்? தேவன் நம்மேல் ஆட்சி செய்கிறார், தேவன் நம்மை நடத்துகிறார். இந்த தெய்வீக ஆட்சியை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர் யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். இதுவே உறவு. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள உறவு. நம் இருதயங்களில் வாசமாயிருக்கும் பரிசுத்த ஆவியானவரே நம் வாழ்க்கையில் தேவனுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி செயல்படுத்துகிறார். தேவனுடைய குமாரன் மனித ரூபத்தில் உலகிற்குள் வந்தது போல இப்பொழுது தேவன் பரிசுத்த ஆவியாக நம் இருதயங்களுக்குள் வருகிறார். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? தேவன் பரிசுத்த ஆவியாக நம் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். தேவன் பரிசுத்த ஆவியாக நம் ஆவியில் தங்கியிருக்கிறார். ஆகையால் தேவனுடைய ஆட்சி நம்முள் நடைபெற வேண்டும் என்றால், தேவன் என் வாழ்க்கையின் மேல் முழுமையாக ஆட்சி செய்ய வேண்டும் என்றால், இந்த தேவன் என் இருதயத்திற்குள் வாசமாயிருக்க வேண்டும். தேவன் பரிசுத்த ஆவியாக என் இருதயத்தில் வாசமாயிருக்கும் போதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்னுள் வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் என்னுள் எப்போது வருகிறது? பரிசுத்த ஆவி என்னுள் வரும்போது அது வருகிறது. ஆவியினால் நடத்தப்படாத எந்த வாழ்க்கையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை. ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத எந்த வாழ்க்கையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை. இப்போது இதை பரிசீலியுங்கள். இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டின் குடிமகன் ஒருவர் பாகிஸ்தான் அல்லது வேறு எந்த வெளிநாட்டினராலும் சிறைபிடிக்கப்பட்டால் இந்திய அரசு கூறும், எங்கள் குடிமகனை விடுவியுங்கள். ஏனெனில் அந்த நபர் அவர்களுடைய பாதுகாப்பிற்குட்பட்டவர். அவர் போர் கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது சம்பவத்தில் பாகிஸ்தான் அல்லது வேறு எந்த நாட்டினராலும் பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்திய அரசு வலியுறுத்தும், எங்கள் குடிமகனை விடுவியுங்கள். அவர்கள் விடுவிக்காவிட்டால் சற்றீதியான நடவடிக்கைகளையும் தேவையானால் போர் நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார்கள். ஏன் அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள்? ஏனெனில் அவர் எங்கள் குடிமகன், அவர் எங்கள் தேசத்தை சேர்ந்தவர். அதே போல நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் உறுப்பினர்களாக இருந்தால்தான் நம் வாழ்க்கையை அழிக்க முயலும் சத்துருவை கர்த்தர் கடிந்து கொள்வார். ஏனெனில் அந்த நபர் ராஜ்யத்திற்குள் இருக்கிறார். ராஜ்யத்திற்குள் இருப்பவருக்கு பாதுகாப்பு கேட்கும் உரிமை உண்டு. நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? இந்தியாவின் குடிமகன் அல்லாத ஒருவர், ஆகவே அந்த தேசத்தை சாராதவர் வேறு நாட்டில் பிடிக்கப்பட்டால் இந்திய அரசு அவருக்காக தலையிடாது, அவரை விடுவிக்க கோரவும் செய்யாது. பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் இந்தியா இவ்வாறு கோருகிறதா? நிச்சயமாக இல்லை. அது தன் தேசத்தை சார்ந்தவர்களுக்காக மட்டுமே அப்படி செய்கிறது. ஆகையால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகனாக ஆகாவிட்டால், அந்த ராஜ்யத்தின் உறுப்பினராக ஆகாவிட்டால், நீங்கள் விரும்பும் விதத்தில் தேவனுடைய பாதுகாப்பை பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? இதனால தான் தேவனுடைய ராஜ்யம் நம்முள் நிறுவப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் நம்முள் நடைபெறாவிட்டால் நாம் அந்த அதிகாரத்தின் எல்லைக்கு புறம்பாக இருக்கிறோம். அதனால்தான் கர்த்தர் கூறுகிறார், அவர்கள் புறம்பான இருளுக்குள் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்களை கடித்தலும் இருக்கும். அங்கே தடுகையும் பற்களை கடித்தலும் இருக்கும். ஏனெனில் அத்தகைய நபர் அந்த எல்லைக்கு புறம்பாக இருக்கிறார். அவர் அந்த பாதுகாப்பின் வட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறார். ஆகையால் கேள்வி இதுதான், நீங்கள் இந்த ராஜ்யத்தின் உறுப்பினரா? மேலும் ஒருவர் இந்த ராஜ்யத்தின் உறுப்பினராக எவ்வாறு ஆகிறார்? அது இயேசு கிறிஸ்துவின் மூலம். மேலும் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ராஜ்யத்தின் உறுப்பினராக ஆனபின் நம்முள் தேவனுடைய ஆட்சி யாரின் மூலம் நடைபெறுகிறது? அது பரிசுத்த ஆவியின் மூலமே. ஆகையால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக சீஷர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பு இயேசு முதலில் என்ன போதித்தார்? அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதித்தார். நாம் வாசிப்பது போல் துன்பத்திற்கு பிறகு 40 நாட்கள் இயேசு அவர்களுக்குள் தோன்றி தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதித்தார். இவ்வாறு தம்மை உயிரோடு இருப்பவராக வெளிப்படுத்தி அவர்களுக்கு போதுமான மற்றும் உறுதியான சாட்சிகளை அளித்தார். அவர் உயிர் உள்ளவராக அவர்களுக்கு முன்பாக தோன்றினார். நான் உயிர் உள்ளவர் என்று இயேசு அறிவிக்கிறார். மரணத்தால் கைவிடப்பட்டவரோ மண்ணில் புதைக்கப்பட்டவரோ நான் அல்ல,
ஒரு காலத்தில் வாழ்ந்து இறந்து போன ஒருவரின் மங்கி போகும் நினைவுகளின் மேல் நாம் நிற்கவில்லை. நினைவு சின்னம் ஒன்றைச் சுற்றி நாம் கூடவில்லை. இப்பொழுதும் நம்மிடையே உயிரோடு இருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் நாமத்தில் நாம் நிற்கிறோம். ஆகையால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையே. இதை அவர் யாருக்கு தெரியப்படுத்தினார்? அப்போஸ்தலர்களுக்கு. அவர் அவர்களிடம் அறிவித்தார். நான் மரித்தேன், நான் பாடுபட்டேன், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் கொல்லப்பட்டேன், நான் அடக்கம் செய்யப்பட்டேன், நான் உயிர்த்தெழுந்தேன், இதோ நான் உங்களுக்குள் உயிரோடு இருக்கிறேன். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் அவர்களுக்கு தோன்றி இந்த நம்பிக்கையை அவர்கள் இருதயங்களில் ஆழமாக பதித்தார். அது அவர்களின் முழு வாழ்க்கையையும் வரையறுத்த அசைக்க முடியாத வல்லமையான உண்மையாக மாறியது. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஸ்தேவானை பற்றி சிந்தித்து பாருங்கள். அவரை நசுக்குவதற்காக கற்கள் உயர்த்தப்பட்ட போது அவர் அந்த கற்களை நோக்கவில்லை. அவருடைய கண்கள் உயிருள்ள ஆண்டவரின் மேல் நிலைத்திருந்தன. நூற்றுக்கணக்கானோர் அவரை கல்லெறிந்து கொல்ல தயாராய் நின்றனர். இருந்த போதிலும் அவர் அந்த மக்களை நோக்கவில்லை. அவர்களின் கோபம் நிறைந்த முகங்களை நோக்கவில்லை. அவர்களின் கைகளில் இருந்த கற்களையும் நோக்கவில்லை. அவர் தமது கண்களை உயர்த்திய போது வானம் திறக்கப்பட்டதையும் பிதாவின் வலது பாரிசத்தில் நின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் கண்டார். இதுவே அப்போஸ்தலர்களை வழிநடத்தியது. இதுவே இரத்த சாட்சிகளை முன்னோக்கி நடத்தி சென்றது. இதுவே அவர்களின் பலம். 1000 சூழ்நிலைகள் அவர்களுடைய வாழ்க்கையை அழுத்தினாலும் அவர்கள் அந்த நெருக்கடிகளை நோக்கவில்லை. அவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக உயிரோடு நின்ற இயேசுவை நோக்கினார்கள். ஆகையால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற இந்த உணர்வே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வல்லமையாகும். இந்த நாட்களில் நீங்கள் பெந்தெகோஸ்தே அபிஷேகத்திற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் தாமே நமக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இவை என் வார்த்தைகள் அல்ல, அவருடைய வார்த்தைகள். நம்மிடையே உயிரோடு நின்று பேசுகிறவர் இயேசு தாமே. இதனால்தான் நான் வலியுறுத்துகிறேன், இயேசுவோடு உறவு இல்லாத ஒருவருக்கு பரிசுத்த ஆவியின் மேல் எந்த உரிமையும் இல்லை. எல்லாமும் இயேசுவோடு உள்ள உறவிலிருந்தே தொடங்குகிறது. உங்களுக்கு இயேசுவோடு உறவு இருக்கிறதா? இயேசுவின் மேல் அன்பு உண்டா? இயேசு என்ற நாமத்தை சொல்வதுமே உங்கள் இருதயத்தில் ஒரு மென்மை எழுகிறதா? அப்படியானால் நீங்கள் ஆவியை பெற தகுதியானவர். இயேசு என்று சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு ஏக்கம், ஒரு தீவிர வாஞ்சை எழுகிறதா? இயேசுவுக்காக உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறிய விஷயங்களை கூட மாற்ற தயாரா? இயேசுவுக்காக தியாகம் செய்ய தயாரா? இயேசுவுக்காக நன்மை செய்யவும் நீதியில் நடக்கவும் தயாரா? இயேசுவின் அன்பு நிமித்தம் குறைந்தது 10 நிமிடங்களாவது ஜெபத்தில் அமர்வதற்காக ஒதுக்க முடியுமா? இயேசு உங்களுக்கு உயிருள்ள உண்மையா? அப்படியானால் ஆவி உங்கள் உரிமையான சுதந்திரம். இது முழுவதும் இயேசுவோடு உள்ள உறவை பற்றியது. அப்படியானால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் இங்கே உங்களுக்குள் உயிரோடு இருக்கிறேன். முதலில் அவர் இந்த உண்மையை உறுதியாக நிலை நிறுத்துகிறார். இவ்வாறு துன்பத்திற்கு பிறகு 40 நாட்கள் இயேசு அவர்களுக்குள் தோன்றி தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதித்தார். இந்த விதமாக பல உறுதியான சாட்சிகளுடன் அவர் தம்மை உயிரோடு இருப்பவராக வெளிப்படுத்தினார். மேலும் அவர்களுடன் மேஜையில் அமர்ந்திருந்த போது அவர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த காட்சியை உங்கள் மனதில் கற்பனை செய்யுங்கள். கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் மிக நெருக்கமான உரையாடலில் கர்த்தர் அவர்களிடம் பேசுகிறார். எருசலேமையை விட்டு வெளியே போகாதீர்கள், எருசலேமையை விட்டு செல்லாதீர்கள், ஆனால் பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருங்கள். அதை பற்றி நீங்கள் என்னிடமிருந்து கேட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் யோவான் தண்ணீரினால் ஞான ஸ்நானம் கொடுத்தான், ஆனால் இன்னும் சில நாட்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். அப்படி லிஸ்கானோரை குறித்து கேளுங்கள். அவர்கள் சேர்ந்து இந்த வாக்கு தத்தத்திற்காக காத்திருந்ததற்கு காரணம் இயேசு காத்திருக்க சொன்னதால் தான். முதலில் அவர்கள் காத்திருந்தது இயேசு கட்டளையிட்டதினாலே. நாமும் காத்திருக்கிறோம், ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொன்னார். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஒரு தியான பிரசங்கியார் ஊக்குவித்ததினால் அல்ல, யாரோ ஒருவர் சொல்லியதினாலும் அல்ல, வெறும் உணர்ச்சி ஊக்கத்தினாலும் அல்ல, ஆனால் கர்த்தர் தாமே கட்டளையிட்டதினால், நம்மை இரட்சித்தவர், மீட்டவர், தமது விலையுயர்ந்த இரத்தத்தினால் கழுவியவர், பரிசுத்தத்தால் அணிவித்தவர், நித்திய சுதந்திரத்தை அளித்தவர், அவரே நமக்கு பரிசுத்த ஆவியை வாக்குத்தத்தமாக அளித்த ஆண்டவர்.
ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கட்டளையிட்டதினால் நாங்கள் இந்த 10 நாட்களும் காத்திருக்க தயாராக இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கீழ்ப்படுகிறதே கர்த்தருடைய கட்டளை. இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கைக்கொள்வீர்கள். இதுவும் அந்த கட்டளைகளில் ஒன்றல்லவா? இந்த 10 நாட்கள் எருசலேமையை விட்டு வெளியே போகாதீர்கள். இப்பொழுது அவர் எருசலேமையை விட்டு போகாதீர்கள் என்று சொல்வதன் அர்த்தம், நீங்கள் கடக்கக்கூடாத ஒரு புவியியல் இடமோ அல்லது உடல் ரீதியான எல்லையோ மட்டுமல்ல. அதன் அர்த்தம் இதுதான்: என் அன்பின் வட்டத்திற்கு புறம்பாக செல்லாதீர்கள். இயேசுவுக்கு அருகில் நிலைத்திருங்கள், அவரோடு ஐக்கியத்தில் நிலைத்திருங்கள். அதுவே அதன் முழு அர்த்தம். அவர் எருசலேமை விட்டு போகாதீர்கள் என்று சொல்வதன் பொருள், என் இரத்தம் சிந்தப்பட்ட மண்ணிலேயே நிலைத்திருங்கள். நான் கண்ணீர் சிந்திய நிலத்தில் நிலைத்திருங்கள். நான் சோர்வடைந்து விழுந்த இடத்தில் நிலைத்திருங்கள். என் இரத்தத்தில் நனைந்த அந்த மண்ணிலேயே நிலைத்திருங்கள். அங்கேதான் முள்ளு கிரீடம் என் தலையில் அழுத்தப்பட்டது. என் அலறல்களின் எதிரொலி இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த சூழலில் நீங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் கவனமாக கேட்டால் என் வேதனையின் குரலை இன்னும் கேட்கக்கூடிய ஒரு சூழலில், இந்த எருசலேமின் ஆகாயங்களில்தான் அபிஷேகத்தின் காற்று வீச போகிறது. ஆகையால் இந்த இடத்தை விட்டு போகாதீர்கள் என்று அவர் சொல்வதன் அர்த்தம், என்னோடு ஒன்றிப்பில் நிலைத்திருங்கள், இந்த ஐக்கியத்திலிருந்து விலகாதீர்கள். இப்போது 6ஆம் வசனம். அவர்கள் ஒன்று கூடிய போது அவரிடம் கேட்டார்கள், ஆண்டவரே, இந்த நேரத்திலேயே இஸ்ரவேலின் ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபிக்க போகிறீரா? இந்த அப்போஸ்தலர்களின் அறியாமையிலிருந்து எழுந்தது. இந்த கேள்வி அவர்களுடைய புரிதலின்மையிலிருந்து வந்தது என்று நாம் சொன்னால், அதே புரிதலின்மை நமக்குள்ளும் எழலாம் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் இது இங்கே எழுதப்பட்டுள்ளது. அவ்வாறு அப்போஸ்தலர்கள் கர்த்தரிடம் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இந்த நேரத்திலே இஸ்ரவேலின் ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபிக்க போகிறீரா? இதை 2 விதமாக புரிந்து கொள்ளலாம். முதலாவது, இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது, அது மகிமையில் பூரணமாகும். ஆகவே அப்போஸ்தலர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, அது இப்பொழுதா? ராஜ்யம் முழுமையாக நிலைநிறுத்தப்படும் தருணம் இதுவா? அது இப்பொழுது இறுதி நிறைவை அடைந்து விட்டதா? இதுவே அவர்களின் கேள்வியின் ஒரு அர்த்தம். இரண்டாவது, ஆண்டவரே, நீங்கள் இப்போது பேசுகிற இவை அனைத்தும் இந்த நேரத்திலேயே நடக்குமா? அதாவது அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் காத்திருக்க சொன்னீர்கள், அது இப்பொழுதா? இந்த எல்லாவற்றும் நடைபெறும் நேரம் இதுவா? இதை நம்முடைய வாழ்க்கை மற்றும் சூழ்நிலையோடு இணைத்து பார்த்தால் சீஷர்களின் கேள்வி இதுவாகிறது, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் இந்த அபிஷேகத்தை நாங்கள் இப்போதே பெறுவோமா? இன்று கிடைக்குமா? இன்று பிற்பகலிலா? இன்று இரவிலா? கர்த்தர் கூறுகிறார், பிதா தமது அதிகாரத்தினாலே நியமித்த காலங்களையும் வேளைகளையும் அறிதல் உங்களுக்குரியது அல்ல. இது அப்படியே நடக்கின்றோம் அப்படின்ற அதிகமாக கொலைப்படாதீர்கள். அப்படியானால் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது காத்திருக்கிறதே, இதை நீங்கள் காண்கிறீர்களா? இது எப்படி நடக்கும்? எப்போது நடக்கும்? எந்த விதத்தில் வெளிப்படும்? எந்த நிலைகளின் வழியாக நடைபெறும்? இது என்னுள் எவ்வாறு நடைபெறும்? இவற்றில் எதுவும் நம் கவலையாக இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரே பொறுப்பு இதுதான். கர்த்தர் காத்திருக்க சொன்னார், ஆகவே நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னார், என்னிடமிருந்து நீங்கள் கேட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருங்கள். நான் என்ன சொல்லுகிறேன்? முதலில் இயேசு சொன்னதை முழு நம்பிக்கையோடு விசுவாசியுங்கள். வேறு ஏதாலும் கவனச்சிதறல் அடையாதீர்கள். காலமோ நேரமோ அதை நீங்கள் அறிய தேவையில்லை. தேவனுடைய ராஜ்யம் எப்போது அதன் பூரணத்தை அடையும் அதை நீங்கள் அறிய தேவையில்லை. இந்த அனைத்தையும் பிதா தீர்மானித்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு உங்களுக்குள் வருவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது. அது எப்போது நடக்கும்? தேவன் தீர்மானித்திருக்கிறார். அப்படியானால் உங்கள் பணி என்ன? நீங்கள் என்னை காத்திருங்கள். நீங்கள் காத்திருக்க தயாரா? நமக்கு முடிவை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நமது பதிலை பற்றி கவனம் செலுத்தினால் போதும். இது எவ்வாறு முடியும் என்று கலங்காதீர்கள். அதற்கு பதிலாக இதிலேயே கவனம் செலுத்துங்கள். இது இன்று நடந்தாலும் சரி, நாளை நடந்தாலும் சரி, பெந்தெகொஸ்தே நாளில் நடந்தாலும் சரி, காலை 7 மணிக்கோ மாலை 6 மணிக்கோ நடந்தாலும் சரி, இவற்றில் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். சமாதானத்தில் நிலைத்திருந்து ஜெபத்தில் தொடர்ந்து இருங்கள். இந்த ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் எப்போது
வல்லமையோடு வர வேண்டும் என்பதை கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். அல்லேலூயா. அவ்வாறு அவர்கள் ஒன்று கூடிய போது அவரிடம் கேட்டார்கள், ஆண்டவரே, இந்த நேரத்திலேயே இஸ்ரவேலின் ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபிக்கப் போகிறீரா? அவர் அவர்களிடம் கூறினார், பிதா தமது அதிகாரத்தினாலே நியமித்த காலங்களையும் வேளைகளையும் அறிதல் உங்களுக்குரியது அல்ல. ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், இது உங்களுக்குள் நிச்சயமாக நடைபெறும். இது நம்முள் நடைபெறும் என்று நாம் ஏன் சொல்கிறோம்? ஏனெனில் கர்த்தர் அப்படி சொன்னார். அவர் அது நடக்கும் என்று சொன்னிருந்தால் அது நிச்சயமாக நடைபெறும். கர்த்தர் சொல்லியபடியே நாம் காத்திருக்கிறோம். அதற்கு பலனும் இருக்கும். அது எப்போது நடக்கும் என்பதை நீங்கள் அறிய தேவையில்லை. இந்த உண்மையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். 2 நாட்களுக்கு பிறகோ தியானத்தின் 3ஆம் நாளிலோ ஆராதனையின் தருணத்திலோ நடந்தாலும் அது உங்கள் கவலையாக இருக்கக்கூடாது. அது குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அது உங்கள் பொறுப்பிற்கு புறம்பானது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிதலில் நிலைத்திருந்து அமைதியாக அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆகையால் பிதா நிர்ணயித்த காலங்களையும் வேளைகளையும் நீங்கள் அறிய தேவையில்லை. பின்னர் இயேசு வாக்குத்தத்தத்தை அளிக்கிறார். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். இதன் அர்த்தம் என்ன? அவர் வந்த பின் என்ற இந்த சொற்றொடர் எல்லா சந்தேகங்களையும் நீக்குகிறது. அது அவருடைய வருகை முழுமையாக நிச்சயமானது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இதில் எந்த விவாதமும் இல்லை. வாக்குத்தத்தம் உறுதியானது. அவர் வரும்போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? அவர் வந்த பின் நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். இதன் அர்த்தம் அவர் நிச்சயமாக வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதாகும். இந்த நம்பிக்கையை உங்கள் இருதயத்தில் உறுதியாக நிலைநிறுத்துங்கள். என் சொந்த அனுபவத்தில் மக்கள் ஆவியின் நிறைவுக்குள் வளராததற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று இதுதான். இதை சொன்னவர் இயேசுதான் என்பதை அவர்கள் உண்மையாக விசுவாசிப்பதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் வேறொருவரின் வாழ்க்கையை பார்க்கிறார்கள், மற்றொருவரின் அனுபவத்தில் என்ன நடந்தது என்பதை கவனிக்கிறார்கள். ஆனால் அதுவே நமது கவனம் அல்ல. நமது கவனம் சூழ்நிலைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை. மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதோ நமக்கு சம்பந்தமில்லை. நமக்கு பிரதானமானது இதுதான். என் ஆண்டவர் இந்த புஸ்தகத்தில் என்ன சொன்னார், அதிலேயே நமது கவனம். மனிதர்களில் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலே. என் ஆண்டவர் அது வரும் என்று சொன்னிருந்தால் அது நிச்சயமாக வரும். ஆகையால் இயேசு அவர்களுடைய கேள்வியை எளிதாக தாண்டிச் சென்றார். காலங்களையோ வேளைகளையோ நீங்கள் அறிய தேவையில்லை. அவர் வந்த பின் என்பதன் அர்த்தம் அவர் நிச்சயமாக வருவார். அவர் வந்த பின் நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். இந்த ஒவ்வொரு உண்மையும் ஆழமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் வந்த பின் நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். இப்பொழுது இதை பரிசீலியுங்கள். பரிசுத்த ஆவி ஒரு நபரா அல்லது வெறும் வல்லமையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உதாரணமாக இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஸோ வல்லமையை தூக்கப்படுத்த முடியுமா? முடியாது. ஒருவரைத்தான் தூக்கப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஒரு சக்தி துக்கப்படுமா? காற்று துக்கப்படுமா? மின்சாரம் ஒரு வல்லமை, அதை துக்கப்படுத்த முடியுமா? முடியாது. துக்கப்படுவது ஒரு நபருக்கே உரியது. பரிசுத்த ஆவியை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசக்கூடாது. காற்றுக்கு விரோதமாக பேச முடியுமா? முடியாது. மின்சாரத்திற்கு விரோதமாக பேச முடியுமா? அதற்கு உணர்ச்சி இல்லை. ஆனால் ஒரு நபருக்குத்தான் இவை அனைத்தையும் உணர முடியும். ஆகையால் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சொல்கிறது, பரிசுத்த ஆவி ஒரு துணை நிலையாளர், ஒரு நபர். அவர் ஒரு நபர். பிதா ஒரு நபராக இருப்பது போல், குமாரன் ஒரு நபராக இருப்பது போல், பரிசுத்த ஆவியும் ஒரு நபர். இயேசு ஒரு நபர் என்பதை புரிந்து கொள்ள உங்களுக்கு சிரமம் இல்லை. பிதா ஒரு நபர் என்பதை புரிந்து கொள்ளவும் சிரமம் இல்லை. அதே போல பரிசுத்த ஆவி திரித்துவத்தின் 3ஆம் நபர். அவர் ஒரு நபர். பட் இந்த நபர் நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்களா? வெறும் வல்லமை வருவது அல்ல, அந்த நபரே வருகிறார். இருப்பினும் அந்த நபர் வரும்பொழுது வல்லமை வெளிப்படுகிறது. நம்ம அடிக்கடி சொல்வோம், அவர் இங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காது. அதன் அர்த்தம் என்ன? அவருடைய பிரசன்னமே ஒரு வல்லமை என்பதைத்தான் அர்த்தப்படுத்துகிறோம். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? மார்த்தாள் சொல்லவில்லைவா, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆகையால் உங்கள் பிரசன்னமே ஒரு வல்லமை, உங்கள் பிரசன்னமே ஒரு பலம். பரிசுத்த ஆவி வெறும் வல்லமை அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவி வரும்பொழுது வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள்.
திட்டார் என்று புரிஞ்சு கொண்டிட வேண்டும். பஸ்டி உடற்பாற்றின்று வாழ்ச்சிப்போன் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின்றி நாம் வாழ முடியாது. நம்முடைய மனித வலிமையினால் இயேசு விரும்பும் வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. அதனால்தான் நாம் ஆவிக்காக தாகிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் பெந்தெகோஸ்தேக்காக ஆயத்தப்பட வேண்டும். உண்மையை சொன்னால் 2018 ஆண்டில்தான் பெந்தெகோஸ்தே மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்குள் உருவானது. இந்த உணர்வு ஃபாதர் வில்சனுடன் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்த போது நடந்த உரையாடலின் மூலம் வந்தது. ஃபாதர் வில்சன் கூறினார், உண்மையாக சொன்னால் பெந்தெகோஸ்தேக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டாமா? சாரிட்ஸ் பற்றி நான் சிந்தித்த போது இது உண்மையல்லவா என்று எனக்கு தோன்றியது. சில திருவிழாக்களுக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை கூட பெந்தெகோஸ்தேக்கு நாம் கொடுக்கவில்லை. 2018 ஆண்டில் ஆயிரக்கணக்கானோருடன் சேர்ந்து பெந்தெகோஸ்தே திருவிழாவிற்காக நாம் ஆயத்தமானோம். மிகப்பெரிய சாட்சிகளும் வல்லமையான வாழ்க்கை மாற்றங்களும் நிகழ்ந்தன. உலகின் பல பகுதிகளிலிருந்து 10,000கணக்கான மக்கள் சாட்சியமளித்தார்கள். நாங்கள் காத்திருந்தோம், ஜெபித்தோம், எங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டது. 2019 ஆண்டிலும் மீண்டும் நாம் பெந்தெகோஸ்தேக்காக காத்திருந்தோம். அந்த நேரத்தில் பலர் இங்கும் பல்வேறு மையங்களிலும் கூடி வந்து 10 நாட்கள் ஒன்றாக காத்திருந்து ஜெபித்தோம். ஆழமான அனுபவங்கள் ஏற்பட்டன. பல வாழ்க்கைகள் மாற்றமடைந்தன. அநேகர் கர்த்தரை தங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். பலர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். இப்பொழுது இந்த ஆண்டில் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியின் இந்த பெந்தெகோஸ்தேக்காக நீங்கள் ஏங்கி ஜெபித்தால் அது நிச்சயமாக நடைபெறும். இந்த நம்பிக்கையிலிருந்து தான் நாம் இவ்வையத்தையும் செய்து வருகிறோம். இந்த நாட்களை நாம் மதிக்க வேண்டும். இவை மிகவும் விலையுயர்ந்தவை, மிக முக்கியமானவை என்று கருத வேண்டும். ஏன் இவ்வளவு மதிக்க வேண்டும்? அதைத்தான் நான் உங்களிடம் கூறுகிறேன். இதை அலட்சியமாக நடத்தாதீர்கள். ஒரு நெருக்கடியான நேரத்தில் பண உதவி பெறுவதைக் காட்டிலும் இது குறைவான முக்கியத்துவம் கொண்டது என்று நினைக்காதீர்கள். சில காலத்தில் நீங்கள் இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இந்த நேரத்தில் நமக்கு பொருளாதார போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் நமது தற்போதைய கவனம் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதல்ல. நமது தற்போதைய கவனம் இதுதான், பரிசுத்த ஆவி வர வேண்டும். நாம் கேட்கலாம், எங்கள் கடன்கள் தீருமா? எங்கள் காரியங்கள் முன்னேறுமா? எங்கள் பொருளாதார சுமைகள் நீங்குமா? இவை இப்போது நமது கவலை அல்ல. நமது தற்போதைய கவலை இதுதான், பரிசுத்த ஆவி வர வேண்டும். பரிசுத்த ஆவி வரும்போது மற்ற எல்லா ஏற்பாடுகளும் அதனுடன் வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வந்துவிட்டால் நீங்கள் பணத்திற்கு பின்னால் ஓட வேண்டியதில்லை. அது உங்களிடமே வரும். இதை குறித்து ஒரு வசனம் உள்ளது. பலர் பொருளாதார போராட்டங்களால் சுமையுற்றிருக்கிறார்கள். ஆகையால் நான் ஒரு பகுதியை விரைவாக வாசிக்கிறேன். கர்த்தர் கூறுகிறார், கர்த்தரையும் அவருடைய ஆலயத்தையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்டால் ஜாதிகளின் செல்வம் உங்களிடமே வரும். கர்த்தர் ஆகாய் தீர்க்க தரிசனத்தில் இவ்வாறு கூறுகிறார். ஆகாய் அதிகாரம் 2 ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதை குறித்து, செருபாபேலே திடமாயிரு, கட்டு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் அறிவிக்கிறார். ஆகாய் புத்தகம் அதிகாரம் 2 வசனம் 5. நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது நான் உங்களோடு உடன்படிக்கை செய்த வார்த்தை இதுதான், என் ஆவி உங்களிடையே வாசமாயிருக்கிறது, பயப்படாதீர்கள். இந்த வார்த்தை பொருளாதார நெருக்கடியில் இருந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது. பாரசீக சிறைப்பிடிப்பில் இருந்து வெளியே வந்த சுமையாலும் கலக்கத்தாலும் நிரம்பியிருந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஆலயத்தை மறுபடியும் கட்டும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்த செருபாபேல் நெருக்கடியில் இருந்தான். செருபாபேலுக்கு முன்பாக ஒரு பெரிய மலை தடையாக நின்றது. மத்தேயு சுவிசேஷத்தை நாம் படித்தபோது இந்த வார்த்தையை புரிந்து கொண்டோம். இந்த மலையை நோக்கி இங்கிருந்து பெயர்ந்து கடலிலே போ என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது செருபாபேலுக்கு முன்பாக நின்ற அந்த மலையை குறித்தே சொல்லப்பட்டது. எருசலேமில் ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு முன்பாக ஒரு மலை தடையாக நின்றது. இந்த மலை ஒரு அடையாளமாகும். அது எதை குறிக்கிறது? அது பொருளாதார கஷ்டமாக இருக்கலாம், மனிதர்களின் பற்றாக்குறையாக இருக்கலாம், சத்துருக்களின் எதிர்ப்பாக இருக்கலாம், அல்லது எந்த விதமான தடையாகவும் இருக்கலாம். இத்தகைய தடைகளின் நடுவில் ஆகாய் அதிகாரம் 2 கர்த்தருடைய வார்த்தை வருகிறது.
நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது நான் உங்களோடு செய்த உடன்படிக்கை இதுதான். என் ஆவி உங்களிடையே வாசமாயிருக்கிறது, பயப்படாதீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் மீண்டும் வானத்தையும் பூமியையும் கடலையும் உலர்ந்த நிலத்தையும் அசைப்பேன். இப்போது 7ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லா ஜாதிகளையும் அசைப்பேன், அப்பொழுது எல்லா ஜாதிகளின் பொக்கிஷங்களும் வந்து சேரும். இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் அங்கே போக தேவையில்லை, அது உங்களிடமே வரும். சொல்லப்படுவது என்ன என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? நான் ஜாதிகளை அசைப்பேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை உறுதிப்படுத்த வேண்டும். என் ஆவி உங்களிடையே நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளில் வாசமாயிருக்கிறதை நீங்கள் உறுதியாக்க வேண்டும். உங்கள் கவனம் இதிலேயே இருக்கட்டும். பரிசுத்த ஆவி நம்முள் வாழ வேண்டும். ஆவி நம்முள் வாசமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்முள் இருக்கிறார். அப்பொழுது தேவையான ஏற்பாடுகள் தானாக வரும். இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஆகையால் இந்த விஷயத்திலே நாம் கவலைப்பட தேவையில்லை. கவலைப்படாதீர்கள் என்று நான் சொல்வதன் அர்த்தம், நான் பொருளாதார போராட்டங்களுக்கு மேல் நிற்கும் ஒருவனாக சொல்கிறேன் என்பதல்ல. ஒவ்வொருவருக்கும் சுமைகள் உண்டு, ஆனால் அதுவே நமது கவனம் அல்ல. நமது கவனம் என்ன? நமது கவனம் இதுதான். நம் பரிசுத்த ஆவியை பெறுவோமா இல்லையா? உண்மையில் பரிசுத்த ஆவி நம்முள் இருக்கிறார். நமது கவலை இதுதான். பரிசுத்த ஆவியின் பெந்தெகொஸ்தே நம் வாழ்க்கையில் நடைபெறுமா இல்லையா? அதுவே நமது கவனம். இது அப்படியே இருந்தால் ஆவியானவர் தாமே நமக்கு உதவுவார். சிறிய விஷயங்களுக்கு பின்னால் ஓடி நம் நேரத்தை வீணாக்காமல் இருக்கும்படி கர்த்தர் தாமே உங்களுக்காக போராடும் ஒரு வாழ்க்கை உண்டு. தம்மை காத்திருக்கிறவர்களுக்காக தேவன் தாமே செயல்படும் ஒரு வாழ்க்கை உண்டு. ஏசாயா அறிவிக்கிறார், தம்மை காத்திருக்கிறவர்களுக்காக தேவன் செயல்படுகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? மலைகளை நகர்த்துவதற்காக நாம் போராட வேண்டியதில்லை. தேவன் தாமே அதை செய்வார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அங்கேயே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக போராடுவார் என்று சொல்லப்படவில்லைவா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியான நேரத்தில் அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். செயல்படுவதற்கான வலிமையை அவர் தருவார், வழியை அவர் காட்டுவார், ஞானத்தை அவர் அளிப்பார், தேவையான அனைத்தையும் அவர் வழங்குவார். இதுவே தேவனுடைய ஆட்சி என்று பொருள். இதுவே தேவனுடைய ராஜ்யம் என்று பொருள். இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஒரு ராஜ்யம் என்றால் என்ன? எல்லாவற்றையும் ஆள்பவர் ராஜாவே, பிரஜைகள் அல்ல. ராஜாவே அனைத்தையும் ஏற்பாடு செய்கிறார். நாட்டில் தண்ணீர் இல்லாவிட்டால் ராஜா கிணறுகளை தோண்டுவார், நீர்த்தேக்கங்களை அமைப்பார், கால்வாய்களை வெட்டுவார், தண்ணீரை ஏற்பாடு செய்வார். இதை புரிந்து கொள்கிறீர்களா? ஆகையால் என் அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த நாட்களில் உங்கள் கவனத்தை இழந்து விடாதீர்கள். வலது புறமோ இடது புறமோ திரும்பாதீர்கள். நாளை இந்த இழந்த நாட்களுக்காக நீங்கள் அழ வேண்டிய நிலை வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை வீணாக்கிவிட்டு பின்னர் துயரத்தில் கிடக்காதீர்கள். வேலை நாளை வரலாம், பணம் நாளை வரலாம், ஆனால் பரிசுத்த ஆவி நாளை வருவார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனெனில் நீங்கள் தாங்களே நாளை உயிரோடு இருப்பீர்கள் என்பதற்கும் உத்தரவாதம் இல்லை. இதை புரிந்து கொள்கிறீர்களா? பெந்தெகொஸ்தேக்காக காத்திருக்க இன்னொரு நாள் கிடைக்குமா என்பதை யார் அறிவார்? காலம் இருக்கும் போதே கர்த்தர் சொல்லிய வாழ்க்கையை வாழுங்கள். ஆகையால் நான் சொல்லுவது இதுதான். கர்த்தர் கூறுகிறார், காலங்களையும் வேளைகளையும் அறிதல் உங்களுக்குரியது அல்ல. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி ஒரு நபர், அந்த நபர் வல்லமையோடு வருகிறார். ஒரு நபரும் வல்லமையும். அப்போஸ்தலர் நடப்புகளில் எழுதப்பட்டிருப்பது போல் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவி வரும்போது வல்லமை வருகிறது. அந்த வல்லமை நம்மை நிரப்பும் போது என்ன நடக்கிறது? சாட்சி கொடுக்காமல் இருப்பது இயலாததாகி விடுகிறது. அதுவே அதன் அர்த்தம். நாளை முதல் நாம் சாட்சிகளாகி விடுவோம் என்று வெறும் முடிவு செய்வதல்ல. இல்லை, 2ஆம் அதிகாரத்திற்குள் வரும்போது நாம் புரிந்து கொள்வோம். இந்த நிரப்புதல் முழுமையாகி நிரம்பி வழியும் போது அந்த நிரம்பி வழிதலே சாட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றப்பட்டு மீண்டும் ஊற்றப்பட்டு மீண்டும் ஊற்றப்பட்டு அது தன் கொள்ளளவை தாண்டி நிரம்பும் போது அது வழியத் தொடங்குகிறது.
அந்த வழிதலே சாட்சி என்று அழைக்கப்படுகிறது. பாத்திரத்துக்குள் உள்ள தண்ணீரை ஆட்டி புறம்பே தள்ளுவது அல்ல. வெளியில் இருந்து யாராவது வந்து பாத்திரத்தை சாய்த்து ஊற்றுவதும் அல்ல. இல்லை, அது விளிம்பு வரை நிரம்பிய பின் தானாகவே வழிகிறது. அந்த வழிதலே சாட்சி. ஆவியின் நிரம்பி வழிதலே நாம் சாட்சி கொடுப்பது என்று அழைக்கிறோம். ஆகையால் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இவற்றை சொல்லிய பின் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை அவர்களுடைய கண்களிலிருந்து மறைத்தது. இப்போது இதை பற்றி சிந்தியுங்கள். அவர் பிரியப்படுவதற்கு முன்பு கொடுத்த கடைசி கட்டளை என்ன? காத்திருங்கள். அதுவே இறுதி வார்த்தை. விண்ணேற்றத்திற்கு முன்பு அவர் சீஷர்களை ஒன்று சேர்த்து கூறினார், நீங்கள் ஆவிக்காக காத்திருக்க வேண்டும். இந்த கட்டளை எவ்வளவு முக்கியமானது என்பதை பாருங்கள். இது ஒரு சாதாரண கட்டளையா? இல்லை. திருச்சபை மிகுந்த தீவிரத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டளை இது. அதாவது வருடத்தின் அனைத்து திருவிழாக்களிலும் பெந்தெகொஸ்தே மிகவும் முக்கியமானது. இது உயிர்த்தெழுதல் திருவிழாவிற்கும் பிறப்பு திருவிழாவிற்கும் கர்த்தருடைய பாடுபட்ட நாளிற்கும் சமமான முக்கியத்துவம் உடையது. இதன் முக்கியத்துவம் அதே அளவுக்கு உயர்ந்தது. இதை அலட்சியப்படுத்தாதீர்கள். நாம் ஈஸ்டரை கொண்டாடுகிறோம், நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். ஆனால் பெந்தெகொஸ்தே பல நேரங்களில் மறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின்றி கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கும் பொழுது திருச்சபை ஆவிக்காக காத்திருக்க தவறலாமா? பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்காத திருச்சபை தன் சொந்த வலிமையையே சார்ந்திருக்கும் திருச்சபையாகும். ஆவிக்காக காத்திருக்காத திருச்சபை தன்னைத்தானே நம்பிக்கையாக வைத்திருக்கிறது. ஆகையால் எல்லோரும் காத்திருக்க வேண்டும். எல்லோரும் காத்திருக்க வேண்டும். பெரியவர்களும் சிறியவர்களும் அனைவரும். இதை பற்றி நான் பின்னரும் இன்னும் அதிகமாக பேசுவேன். இவை திருச்சபை நம்பிக்கையோடு காத்திருக்கிற நாட்கள். திருச்சபை காத்திருக்கிறது என்று நாம் சொல்லும்போது அதற்கு பொருள் எல்லோரும் காத்திருக்கிறார்கள் என்பதாகும். சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை. இந்த நாட்களில் யாரும் அலைந்து திரிந்து கொண்டிருக்க கூடாது. இவை அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் கூடி வந்து நிலைத்திருக்க வேண்டிய நாட்கள். இவ்வாறு அவர் இவற்றை சொல்லிவிட்ட பின் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை அவர்களுடைய பார்வையிலிருந்து மறைத்தது. அவர் பரலோகத்திற்கு செல்கையில் அவர்கள் வானத்தை உற்று நோக்கி கொண்டிருந்த போது வெள்ளை உடை அணிந்திருந்த 2 மனிதர்கள் அவர்களருகே நின்றார்கள். அவர்கள் கூறினார்கள், கலிலேயா மனிதர்களே, நீங்கள் ஏன் வானத்தை நோக்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடமிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு, நீங்கள் அவரை பரலோகத்திற்கு சென்றதை எப்படி கண்டீர்களோ அதே போலவே மீண்டும் வருவார். இன்றைக்கு நாம் இங்கே நிறுத்துகிறோம். இதை மறந்துவிடாதீர்கள். நாம கர்த்தருடைய சந்நிதியில் மிகுந்த தீவிரமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். நாம் காத்திருக்க வேண்டும். இந்த நாட்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது இதுதான். இதை வெறும் ஆன்லைன் பார்ப்பதற்கோ அல்லது யூடியூப் போன்ற ஊடகங்களில் இந்த கூட்டத்திற்காக உற்சாகப்படுவதற்கோ மட்டுமே வரையறுக்காதீர்கள். அங்கேயே நின்று விடாதீர்கள். மாலை நேரங்களில் நீங்கள் செலவிடும் 2 அல்லது 3 மணி நேர ஜெபத்திற்குள் மட்டுமே உங்கள் ஜெபத்தை சுருக்கி விடாதீர்கள். இந்த உறவு எப்போதும் உங்களோடு நிலைத்திருக்க வேண்டும். உங்களுக்குள் ஒரே ஒரு ஏக்கம் மட்டுமே இருக்க வேண்டும். காலையில் நீங்கள் எழுந்து சிலுவையின் அடையாளம் இடும்போது உங்கள் ஜெபம் இதுவாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியே என்னை நிரப்பும். நீங்கள் பற்களை துலக்கும் போதும், உங்கள் அன்றாட பணிகளை செய்வதிலும், வேலைக்கு செல்லும் பொழுதும், சமையலறைக்குள் நுழையும் நேரத்திலும், உழைக்கும் தருணங்களிலும் உங்களுக்குள் ஒரே தொடர்ந்த கூக்குரல் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் உங்கள் கவனம் பிரிக்கப்படாததாக இருக்க வேண்டும். வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்பாதீர்கள். உறுதியாக நிலைத்திருங்கள். உண்மையான மனந்திரும்புதலுடனும் பாவ உணர்வுடனும் மனமாற்றத்துடனும் பாவ நிவாரணத்தின் ஆவியுடனும் நாம் கர்த்தருடைய சந்நிதியில் ஜெபத்தில் நிற்க வேண்டும். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியை துயரப்படுத்தும் எல்லாவற்றிலிருந்தும் நாம் விலகி நிற்க வேண்டும். நம்முடைய இருதயங்களை ஆராய வேண்டும். நம்முள் இன்னும் மன்னிக்கப்படாத கசப்புகள் உள்ளனவா? இன்னும் மறைக்கப்பட்ட பாவங்கள் உள்ளனவா? இன்னும் விடப்படாத பற்றுதல்கள் உள்ளனவா? இவற்றை அனைத்தையும் கர்த்தருடைய பாதங்களின் முன் கொண்டு வர வேண்டும்.
ஏனெனில் பரிசுத்த ஆவி, பரிசுத்தத்தின் ஆவியானவர், அவர் வரும்போது அவர் நம்முள் வாசமாயிருக்க விரும்புகிறார். ஆகையால் நம்முடைய உள்ளம் அவருக்கான வாசஸ்தலமாக ஆயத்தப்பட வேண்டும். இதனால்தான் மனந்திரும்புதல் மிகவும் முக்கியமானது. மனந்திரும்புதல் என்பது வெறும் கண்ணீர் சிந்துவது அல்ல, அது திரும்பி வருதல், அது உள்ளத்தின் திசை மாற்றம், அது பாவத்திலிருந்து விலகி தேவனை நோக்கி திரும்புவது. இந்த நாட்களில் நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக முழங்கால் பணிய வேண்டும். கர்த்தாவே, உம்மை தவிர எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, பரிசுத்த ஆவியின்றி நான் வாழ முடியாது என்று சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். இதுவே உண்மையான ஏக்கம். ஒருவர் உண்மையிலேயே தாகமாயிருந்தால் அவர் தண்ணீரை தேடுவார். அதுபோல ஒருவர் உண்மையாகவே பரிசுத்த ஆவிக்காக தாகமாயிருந்தால் அவர் ஜெபிப்பார், அவர் காத்திருப்பார், அவர் தேவனை தேடுவார். சேமால் இந்த நாட்களை வீணாக்காதீர்கள். உலகத்தின் சத்தங்கள் உங்கள் கவனத்தை சிதறடிக்க விடாதீர்கள். பலர் இந்த நேரங்களில் கூட கைபேசிகளில் மூழ்கி இருக்கிறார்கள். தேவையற்ற உரையாடல்களில் நேரத்தை வீணாக்குகிறார்கள். மனதை சிதறடிக்கும் விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். இல்லை, இந்த நாட்களில் உங்கள் இருதயம் ஒரே திசையில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்தில் இந்த ஜெபம் தொடர்ந்து ஒலிக்கட்டும். சபையில் அமர்ந்திருக்கும் போதும், வீட்டில் இருப்பதிலும், தனிமையில் நடப்பதிலும் உங்கள் உள்ளத்தில் இந்த ஏக்கம் நிலைத்திருக்கட்டும். ஏனெனில் பெந்தெகோஸ்தே என்பது வெறும் ஒரு திருநாள் அல்ல, அது ஒரு அனுபவம், அது ஒரு வருகை, அது தேவன் தாமே வந்து தமது மக்களை நிரப்புவது. அதனால்தான் சீஷர்கள் 10 நாட்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் அவசரப்படவில்லை, அவர்கள் சோர்ந்து போகவில்லை, அவர்கள் கூறவில்லை இன்று நடக்கலையே, நாம் திரும்பி செல்வோம். இல்லை, அவர்கள் ஒன்று கூடி ஒரு மனதாய் ஜெபத்தில் நிலைத்திருந்தார்கள். வேதாகமம் கூறுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் உறுதியாயிருந்தார்கள். அதுவே பெந்தெகோஸ்தேக்கான ஆயத்தம். ஒற்றுமை, ஜெபம், காத்திருத்தல், ஏக்கம், மனந்திரும்புதல், இவை இல்லாமல் ஒருவர் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள் நுழைய முடியாது. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெறுவது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை. ஒரு கான்சிஸ்டிவ் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையை தேடுகிறார். பரிசுத்த ஆவி வரும்போது அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார், உங்கள் சிந்தனைகளை மாற்றுகிறார், உங்கள் விருப்பங்களை மாற்றுகிறார், உங்கள் வார்த்தைகளை மாற்றுகிறார், உங்கள் ஜெபத்தை மாற்றுகிறார், உங்கள் குடும்பத்தை மாற்றுகிறார். நீங்கள் முன்பு விரும்பியவற்றை இனி விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் முன்பு ஓடியவற்றிற்கு பின்னால் இனி ஓட மாட்டீர்கள். ஏனெனில் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் புதிய ஒரு பசியை உண்டாக்குகிறார், தேவனுக்கான பசி. இதுவே உண்மையான மாற்றம். அதனால்தான் பரிசுத்த ஆவியின் வருகையை நாம் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வெறும் உணர்ச்சி அல்ல, இது வெறும் சில நிமிட உற்சாகம் அல்ல, இது தேவனுடைய ராஜ்யம் நம்முள் வல்லமையோடு செயல்பட தொடங்குவது. தான் கர்த்தர் மீண்டும் மீண்டும் கூறுகிறார், காத்திருங்கள். காத்திருக்கிறதுல சோர்ந்து போகாதீர்கள். சிலர் ஆரம்பத்தில் மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பார்கள், ஆனால் சில நாட்களுக்கு பிறகு சோர்ந்து விடுகிறார்கள். இல்லை, கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும். சீஷர்கள் பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் காத்திருந்தார்கள். அவர்கள் இடையில் விலகவில்லை. அதே போல நாமும் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், அவர் பொய்யுரைக்க மாட்டார். அவர் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள். இது வெறும் வேதாகம வசனம் அல்ல, இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நின்று ஜெபியுங்கள். கர்த்தாவே, நீர் சொன்னீர், ஆகையால் நான் காத்திருக்கிறேன். இவ்வாறு ஜெபியுங்கள். கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. சரியான நேரத்தில் அவர் வருவார். அவர் வந்த பின் அனைத்தும் மாறிவிடும். பயந்திருந்த சீஷர்கள் தைரியசாலிகளானார்கள். மறைந்திருந்தவர்கள் வெளியில் வந்து சாட்சி சொன்னார்கள். சாதாரண மனிதர்கள் உலகத்தை உலுக்கியவர்கள் ஆனார்கள். ஏன்? பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். இதுவே நமக்கு தேவையானது. நமக்கு தேவையானது அதிக அறிவோ, அதிக திறமையோ, அதிக மனித வலிமையோ அல்ல. நமக்கு தேவையானது பரிசுத்த ஆவி. ஆகையால் என் அன்பானவர்களே, இந்த நாட்களில் ஜெபியுங்கள், காத்திருங்கள், அழையுங்கள், ஏங்குங்கள். கர்த்தர் நிச்சயமாக வருவார். அல்லேலூயா.